ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நாம் காலையில் எழுந்தவுடன் இந்த ஒரு வரி ஸ்லோகத்தை காலையில் 108 முறைகளாவது கூறி வர வேண்டுமாம். முருகனுக்குரிய இந்த ஸ்லோகத்தை, இந்த ஒரு வரியை நீங்கள் காலை எழுந்தவுடன் 108 முறைகள் கூறுவதோ அல்லது ஒரு காகிதத்தில் எழுதுவதனால் முருகப்பெருமானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைத்து விடுமா. முருகப்பெருமான் யார்? செவ்வாய், அதாவது செவ்வாய் பகவான் என்று இவர்கள் அழைப்பார்கள். செவ்வாய் பகவானின் ஆசி உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் உனக்கு அதுக்கு அப்புறமாக பணத்தாலும் கடனாலும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் என அனைத்துமே நீங்கிவிடும். எனவே நீ முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு வரி ஸ்லோகத்தை காலை எழுந்தவுடன் 108 முறையில் கூறி வர வேண்டுமாம். அது என்ன ஸ்லோகம் என்பதை காண்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பொழுது பெரியவா பற்றி நம்ம அப்டேட் பண்ணுகிற அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதை நீங்கள் செய்வதற்கு காலை எழுந்தவுடன் குளித்துக் கொள்ள வேண்டும். அதாவது பூஜை அறைக்கு நீங்கள் காலையில் சென்றாலே குளித்து விட்டு தாங்க செல்லணும். அப்பொழுதுதான் பூஜை அறையில் தெய்வ நடமாட்டமும் எப்பொழுதுமே இருக்குமாங்க. நீங்க குளிக்காமல் காலையில் பூஜை அறையில் சென்று பூஜை செய்வது போன்ற செயல்களை எல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்தால் உங்களது வீட்டில் இருக்கிற அனைவருமே நீங்கள் பூஜை செய்வதற்கு முன்பாக வீட்டில் இருக்கிற அனைவருமே குளித்து வர சொல்லுங்கள். அதுதான் மிகவும் நல்லது. காலை எழுந்தவுடன் முருகப்பெருமானுக்குரிய, அதாவது ஓம் சரவண பவ இந்த ஒரு வரி ஸ்லோகத்தை 108 முறைகளோ அல்லது 108 முறைகள் எழுதுவதனாலோ கூறி வருவதனாலோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்துமே முருகப்பெருமான் நீக்கி விடுவாங்களாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிற சண்டைகள், கல்யாணம் ஆகாமல் இருப்பது, தடைப்பட்ட திருமணம் என எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 108 முறை இதை கூறி வர வேண்டும். முருகன் படத்தை உங்களது வீட்டில் வைத்துவிட்டு அதற்கு முன்பு இந்த 108 முறை இந்த ஒரு வரி ஸ்லோகத்தை கூறி வர வேண்டும். இதற்கு முன்பாக அதாவது முருகனுக்கு, அதாவது அவர் குளிர்ச்சி அடையும்படி நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து இதை வழிபட்டு வர வேண்டுமாங்க. இவ்வாறு நல்லெண்ணெய் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைப்பதனால் முருகப்பெருமானின் மனது முழுமையாக குளிர்ச்சி அடைந்து விடுமாங்க. மறக்காமல் இதை நீங்களும் செய்து பாருங்கள். முருகப்பெருமானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ உங்களது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த தானத்தை வழங்கிவிட்டு, அதுக்கு பிறகாக நல்லெண்ணெய் தீபத்தை உங்களது குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் ஏற்றி வர வேண்டும். இவ்வாறு செய்வதாலும் உங்களது குலதெய்வமானது மனது இறங்கி, அதாவது குளிர்ச்சி அடைந்து விடும். நீங்கள் நல்லெண்ணெய் தீபத்தால் ஏற்றுவதால். எனவே முருகப்பெருமானுக்கும் நீங்கள் தினமும் இதை செய்து இந்த ஓம் சரவண பவ இந்த நாமத்தை கூறி வருவதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும், நோய் நொடிகள் என எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். எதில் உங்களுக்கு, அதாவது இதை நீங்க செய்வதால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். இதை எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும், இத்தனை நாட்கள் தான் செய்ய வேண்டுமா என்ற கணக்குகள் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை, அதாவது சாகும் வரை கூட செய்து வரலாமாங்க. அதில் ஒன்று தவறுமே கிடையாதாங்க. மறக்காமல் இதை நீங்களும் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கின்றேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பாருங்க. நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. முடிந்தவரை உங்களிடம் இருக்கும் பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்து உதவிவார்கள். அப்பொழுதுதான் அவர்களும் உங்களை வாழ்த்துவார்கள். இதனாலும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் உங்களது வாழ்வில் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாங்க. நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக ஒருபோதும் இருக்காதீர்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.